இயற்கையில அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம தாட்சாயி தான் உலகத்திலேயே பெரிய புத்திசாலி. அதனால ஈஸியா கௌதம் இலக்கியாவும் ஏமாத்தி சொத்தெல்லாம் புடுங்கிடலாம். அதுக்கப்புறம் இலக்கியாவும் கௌதமும் நடுத்தருவுல பிச்சை எடுப்பாங்க. அத பார்த்து நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு நீ தெளிவா பிளான் போடுறாங்க. ஆனா அந்த பிளான சரியா அடிச்சு உடைக்கிறாரு நம்ம கௌதம். எப்படின்னா, நம்ம கௌதம் இன்னைக்கு எம்எம் ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண போறாரு. அதனால தாட்சாயணி என்ன பண்றாங்கன்னா, கார்த்தி அழைச்சிட்டு முன்னாடியே அந்த எம்எம் ப்ராஜெக்ட் சைன் வாங்க போற லாயர்கிட்ட போய் பேசி பணத்தை கொடுத்து, இது மாதிரி அந்த ஃபைலோட இந்த டாக்குமெண்ட்டையும் உள்ள வச்சிருங்க. எப்படியாவது கௌதம்கிட்ட சைன் மட்டும் வாங்கிடுங்க. சைன் வாங்கிட்டீங்கன்னா சொத்து எல்லாமே கார்த்தி பேர்ல வந்துடும். அதுக்கப்புறம் நாங்க கார்த்தி பணக்காரனா மாறிடுவான். அந்த கௌதம் பண்ண எல்லா தப்புக்கும் அவன் தண்டனை அனுபவிச்ச மாதிரி இருக்கும். கார்த்தி சொத்தெல்லாம் ஏமாத்தி தான் கௌதம் வச்சிருக்கான். எங்களுக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க வேணுங்கிறத பண்ணி தரோம் அப்படின்னு அந்த லாயர்கிட்ட டீல் பேசுறாங்க தாட்சாயணி. கார்த்தியும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நம்ம அண்ணன் தானே அப்படின்னு நினைக்காம தாட்சாயணி பேச்சை கேட்டுட்டு சொத்துக்காக அவனும் அதையே பண்றான். அப்பதான் இலக்கியாவும் கௌதமும் கார்ல வந்து இறங்குறாங்க. அதை நம்ம தாட்சாயணி பாத்துறாங்க. உடனே தாட்சாயணி என்ன பண்றாங்க, இங்க பாருங்க சார், நாங்க இங்க இருந்து போயிட்டோம்னா கௌதம் வந்ததோ சர்டிபிகேட் எல்லாம் படிச்சு பார்ப்பான். அதனால என்ன பண்றீங்க, அவன் உள்ள வரும்போது நாங்க உங்கள்கிட்ட டீல் பேசின மாதிரியும் நீங்க அதை மறுத்த மாதிரியும் ஒரு பிரச்சனை பண்ணுங்க. அப்பதான் கௌதம் எதை பத்தி யோசிக்காம கையெழுத்த போடுவான் அப்படிங்கிற மாதிரி தாட்சாயணி சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கௌதம் உள்ள வராரு. உடனே தாட்சாயணி சாபம் விடுற மாதிரி, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, சொத்தை ஏமாத்தி அவன் தான் இப்படி எங்களை கேவலப்படுத்துறான் அப்படின்னா அதுக்கு நீங்களும் உடந்தையா போறீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படி இப்படின்னு நம்ம தாட்சாயணி காத்தியும் சண்டை போறாங்க. செக்யூரிட்டியை கூட்டி வெளியே தள்ளுறாங்க. இலக்கியாவும் கௌதமும் அதை பாக்குறாங்க. பார்த்த உடனே, என்னாச்சு சார், என்ன பிரச்சனை, அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, இது மாதிரி உங்க தம்பி சொத்தெல்லாம் நீங்க அவங்களுக்கு தெரியாம ஆட்டிய போட்டீங்களாம். அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு நான் வாங்கி தரணுமா, அதுக்காக வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் சார். நான் உங்களை பத்தி ஃபுல்லா விசாரிச்சுட்டேன். உங்க பேர்ல எந்த ஒரு கெட்ட பேரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் பணத்துக்காக எதுவும் பண்ண முடியாது, நான் நியாயத்தை பக்கம் தான் நிப்பேன்னு சொல்லி சொன்னதுனால அவங்க கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போட்டு போறாங்க சார் அப்படின்னு அந்த லாயரும் சொல்றான். உடனே கௌதம், விடுங்க சார், அவங்க இப்படிதான் எதை பத்தியுமே சரியா புரிஞ்சுக்காம என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என் தம்பியை கூட வச்சுக்கிட்டு தேவையான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்த்து விடுங்க சார் அப்படின்னு நம்ம கௌதம் சொல்லிடுறான். உடனே இலக்கியா, கௌதம் விடுங்க, நீங்க எல்லாம் யோசிக்காதீங்க, நல்ல நான் போறதுக்குள்ள சைனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லாயரும், ஆமா சார், நல்லா நான் போகுது, சைன் பண்ணுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அந்த லாயரும் சைன் பண்ண சொல்றாரு. ஆனா நம்ம கௌதம் சைன் பண்ணதுக்கு பேஜ்ல கையெழுத்து போலான்னு போகும்போது அப்படியே ஒரு செகண்ட் நிக்கிறாரு. உடனே அந்த லாயர், என்ன சார், இல்ல நான் ஒட்டி ஃபைல படிச்சு பாத்துக்கிறேன். ஏன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்ல நேரம் முடிய போகுது, நீங்க சைன் பண்ணிட்டு கூட பத்திரத்தை படிச்சு பாருங்களேன், அதுல எந்த ஆட்சேபம் இல்லையே அப்படின்னு சொல்ல, இலக்கியாவும், ஆமா கௌதம், நல்ல முடியத்துல சைன் பண்ணிடலாமே. இல்ல இலக்கியா, நான் ஃபர்ஸ்ட் பத்திரத்தை படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் லாயர் மூஞ்சி மாறத நம்ம கௌதம் பாக்குறாங்க. உடனே இலக்கியா, என்னாச்சு கௌதம் அப்படின்னு சொல்ல, இல்ல இலக்கியா, எனக்கு இதுல ஏதோ கூட்டு சதி நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லவும் லாயர், உடனே என்ன சார் சொன்னீங்க, கூட்டு சதியா, ஏன் சார், அவங்க பணம் தரேன்னு சொல்லும்போது கூட நான் வேணான்னு சொல்லி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் என்ன போய் அவங்க கூட கூட்டு சதி பண்றேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் கௌதம், ஒண்ணு அதில் தான் சொல்றேன், நீ கூட்டு சதி தான் பண்ற அப்படின்னு கௌதம் சொல்ல, கௌதமுக்கும் அந்த லாயருக்கும் வாக்குவாதம் போது இலக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல. கௌதம், என்ன பேசுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இலக்கியா, இந்த டாக்குமெண்ட் படிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லாயர் டாக்குமெண்ட் தர முடியாதுன்னு சொல்றாரு. கௌதம் டாக்குமெண்ட் புடுங்கி படிக்க சொல்றாங்க. படிச்சா முதல் பேச்சுல கரெக்டா இருக்கு, ரெண்டாவது பேச்சுல கௌதம் நினைச்ச மாதிரி இந்த சொத்தெல்லாம் கார்த்தி பேர்ல மாத்ததுக்கான எல்லா வாக்கியமும் எழுதியிருக்கு. அதை பார்த்தவொன்னு இலக்கியா, கௌதம் நீங்க சொன்னது கரெக்டு தான், இதுல எல்லாமே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், தெரியும் இலக்கியா, நான் வந்தோடனே பார்த்துட்டேன். எப்படி கௌதம் பாத்தீங்க, நீங்க எதை பாத்தீங்க அப்படின்னு கேட்க, இல்ல இலக்கியா, நாம உள்ள வரும்போது இவருடைய கூலிங் கிளாஸ் இங்க இருந்துச்சு, அந்த கூலிங் கிளாஸ் வழியா நான் பார்த்தேன். தாட்சாயணியும் கார்த்தியும் செக்யூரிட்டி வெளியே தள்ளினார் இல்லையா, அப்போ தாட்சாயணி இவங்களை பார்த்து தம்ஸ் அப் சிம்பிள் காட்டிட்டு போனதை நான் கண்ணாடி வழியா பார்த்தேன். அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த லாயரும் தாட்சாயணி சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்கன்னு, அதனாலதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கௌதம் சொல்றாரு. சோ அந்த இடத்துலயே தாட்சாயணி மாட்டிக்கிட்டாங்க. அதனால அந்த லாயர் போட்ட எல்லா திட்டமும் வேஸ்டா போச்சு. இங்க கௌதம் அந்த பத்திரத்தை கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌதம் கிளம்புறாரு. தாட்சாயணி கார்த்தியும் வெளியே ரெடியா காத்துட்டு இருக்காங்க. இதனால கௌதம் சைன் பண்ணிருப்பான், சொத்துலாம் பேருக்கு மாற போகுது அப்படின்னு. வெளியே போன நம்ம கௌதம் தாட்சாயணிட்ட போயிட்டு, இந்தாங்க, இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அந்த பத்திரத்தை மூஞ்சி மேலே எழுதிட்டாரு. என்ன, எனக்கே தெரியாம டூப்ளிகேட் பத்திரம் ரெடி பண்ணி அது மூலியமா சொத்தெல்லாம் என்கிட்ட பறிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, அது ஒரு நாள் நடக்காது. எனக்கு எப்போ என் தம்பி கார்த்திக்கு சொத்தெல்லாம் எழுதி தரணும்னு எனக்கு தெரியும், அப்ப நான் எழுதி கொடுத்துப்பேன். அதனால நீங்க தேவையில்லாம திரும்ப திரும்ப என் வழியில வந்து குறுக்க வந்து
தேவையில்லாம அசிங்கப்படாதீங்க அப்படின்னு கௌதம் நம்ம தாட்சாணிய பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திரும்பவும் நம்ம தாட்சாணி இவ்வளவு தெளிவா பிளான் போட்டும் கௌதம ஏமாத்த முடியல. கௌதம் இருக்க சொத்தை புடுங்க முடியாம போச்சு. நாம திரும்பவும் முட்டாளாயிட்டமே. அப்போ இந்த எம்மா ப்ராஜெக்ட கௌதம் சூப்பரா பண்ணி முடிச்சு பிசினஸ்ல நம்ம இடத்த புடிச்சிருவானே. நாம இப்போ எஸ்எஸ்கேவுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம அசிங்கப்பட்டு கூனி குறுக்கி நிக்கிறாங்க நம்ம தாட்சாயினி.